எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அரைச்சி விட்ட இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சுவையாக இருக்கும். இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சப்பாத்திக்கும் பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. இந்த அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். முதல்ல நான் சிக்கனை மேரினேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. அடுத்தது எண்ணெய். இப்போது இந்த மேரினேட்டை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் சிக்கனில் சேர்க்கும் போது ஈவனாக கோட் ஆகும். அடுத்தது சிக்கன் சேர்க்குறேன். இது ஒரு 350 கிராம்ஸ் சிக்கன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு 1 hour கிட்ட நான் மேரினேட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் 4 hours கூட மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மேரினேட் ஆகிட்டுருக்கு. அரைக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வதக்க போகிறேன். அதுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன், அடுத்தது பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நீட்டை வாக்கில் நறுக்கியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம குக் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் இது குக் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு குக் ஆகணும். ஸோ இதை நான் மிக்சியில் இப்போ சேர்த்துக்க போகிறேன். அடுத்த இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். கொரியாண்டர் சீட்ஸ், சோம்பு, பெப்பர்கார்ன்ஸ், பட்டை, காஞ்ச மிளகாய், சீரகம், இது எல்லாத்தையுமே நான் நல்லா வறுத்துக்க போகிறேன். நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது அந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி வதக்கினேன் இல்லைங்களா, அதோடு இதை சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணுங்க. திப்பியாக இல்லாமல் நல்லா மையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மையாக திக்காக அரைச்சிக்கணும். ஸோ இதுதான் அந்த அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவியோட மசாலா. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சு. ஸோ எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதில் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் மீதி மசாலா கொஞ்சம் தண்ணி போட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், அப்புறம் உப்பு. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 minutes நம்ம நல்லா குக் பண்ண விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இது குக் பண்ண விடணும். இப்போ 5 minutes ஆகிடுச்சு, 5 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போது நான் மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸ் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருணுங்க. ஒரு 15 to 20 minutes நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி இது. அரைச்சி விட்ட மசாலானால ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, நான் சொன்ன மாதிரி இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.